என்று தினம் காதல் செய்யவா? நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. கோட்டி அகில பரிபாலன பூரண ஜகத்காரண சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதார்த்த சாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா நிಶ್ಚಲ ದುಷ್ಟ ನಿಗ್ರಹ ಸಪ್ತಲೋಕ ಸಂರಕ್ಷಣ ಸೋಮ ಸೂರ್ಯ ಅಗ್ನಿಲೋಚನ ಶ್ವೇತ ರಿಷಭ ವಾಹನ ಶೂಲಪಾಣಿ ಭುಜಂಗ ಭೂಷಣ ತ್ರಿಪುರ ನಾಸನರ್ದನ ವ್ಯೋಮಕೇಶ ಮಹಾಸೇನ ಜನಕ ಪಂಚವಕ್ರ ಪರಶುಹಸ್ತ ನಮಃ. ಓಂ ಶಿವೋಹಂ ಓಂ ಶಿವೋಹಂ. கடவுளே, என்ன இது? என்னைய திரும்ப திரும்ப அந்த துஷ்டர்கள் கிட்ட மாட்டி விட்டு நான் துடிக்கிறத வேடிக்கை பாக்குறேன். அவங்க என்ன மொத்தமா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எனக்குள்ள இருக்கிற சக்தியை பயன்படுத்தி என்னால என்ன காப்பாத்திக்கவே முடியல. என் எதிரியோட வலையில சிக்காம இருக்க நீ மட்டும் தான் எனக்கு உதவி செய்யணும். நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். எனக்கு கருணை காட்டுப்பா. நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். எனக்கு காப்பாத்துப்பா. என்னை கைவிடாத பரமேஸ்வரா. ಶಿವ ಶಿವ ಕರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ವಿಲಾಸ ಬಂಧು ಬಂಧುರ ಸ್ಫುರತ್ ದಿಗಂತ ಸಂತತಿ ಪ್ರಮೋದಮಾನ ಮಾನಸೇ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಧೋರಣಿ ನಿರುದ್ಧ ದುರ್ಧರಾಪದಿ ಕ್ವಚಿತ್ ದಿಗಂಬರೆ ಮನೋ ವಿನೋದ ಮೇತು ವಸ್ತು ಭುಜಂಗ ಪಿಂಗಲ ಸ್ಫುರತ್ ಮಣಾಮಣಿ ಪ್ರಭಾ வா நாகராணி, ஏன் இங்க வரத்துக்கு இவ்வளவு தாமதிக்கிற? இந்த தடவை நீ இங்க வந்தே தீரணும். யாராலையும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாத. வா, சீக்கிரம் வா. என்னையே தைரியமா கூப்பிடுறியா? உன் துஷ்ட சக்தியால என்ன கட்டுப்படுத்த முயற்சி பண்றியா? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். ஜெய் மகாகாளி. என்ன, நீ என் கையில சிக்க மாட்டேன்னு சொல்றியா? என்னுடைய இந்த மந்திர மகுடியோட சக்தியிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிற நானும் பார்க்கிறேன். இப்ப நீ வந்தே ஆகணும்.
உனக்கு வேற வழி இல்லை. என் சக்தியை எதிர்க்க நீ முயற்சி பண்றதா? அதை உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது நாகராணி. தெய்வ சக்திக்கு எதிரா நிக்கிறது நீதான். எங்க வம்சத்தோட நாகமணியை பறிச்சுட்டு எங்க அப்பா அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம இப்ப என்ன கொல்றதுக்காக முயற்சி பண்றியா? விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு தான் உனக்கு மரணம்னு தேதி குறிச்சிட்டேன். இது நாள் வரைக்கும் உன்னை அழிக்க முயற்சி பண்ணதுல இருந்து நீ தப்பி போயிருக்கலாம். ஆனா என்னுடைய இந்த மகுடியிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. வா! நீங்க வர வரைக்கும் இந்த மகுடியோட நாதம் உன்னை அடையாம விடாது. வா! MBBS, சவிதா, பரத்வாஜ கோத்திரம், தனுசு ராசி, தேவகணம். ஹேமா, இன்னைக்கு இந்த ஜாதகத்தை எல்லாம் புரோகிதர்கிட்ட காட்டிடலாம். இதுல ஏதாவது ஒரு ஜாதகம் பொருந்தி வரும். ஒரு மாசத்துக்குள்ள அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். பாட்டிமா, உங்க கையிலேயே வெண்ணெய வச்சுட்டு நெய்க்காக ஊரெல்லாம் தேடுறீங்களே. இல்ல, அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒருத்தி இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன விட்டுட்டு பொண்ணுக்காக ஊரெல்லாம் எதுக்கு வலை வீசுறீங்க? அப்படி இல்ல மயூரி, எங்களுக்கு என்னமோ நீ இந்த வீட்டு மருமகள் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா உன் ஜாதகம் அர்ஜுன் ஜாதகத்துக்கு பொருந்தணுமே. அத்தை, நீங்க இனிமே அத பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். எங்க 2 பேரோட ஜாதகமும் பால்ல தேன் கலந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் பிறந்திருக்கிறதே உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கதான். வேணும்னா பாருங்க, இதான் என் ஜாதகம். மயூரி, இந்த ஜாதகத்தை நாங்க பார்த்து பிரயோஜனம் இல்லம்மா. புரோகிதர்கிட்ட நாங்க இதை காட்டணும். அவர் ஜாதகத்தை பார்த்து ஓன் ஜாதகமும் அர்ஜுன் ஜாதகமும் பொருத்தமா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் கேரண்டி. அத்தை, இப்ப நீங்க இத்தனை ஜாதகத்தையும் அந்த புரோகிதர் முன்னாடி போய் வச்சீங்கன்னா அவர் முதல்ல எடுத்து பார்க்க போறது என் ஜாதகத்தை தான். வேணும்னா பாருங்க. அது மட்டும் இல்ல, மத்த எல்லா ஜாதகத்தையும் விட ஏன் ஜாதகம் தான் 100% மேட்சிங்கா இருக்கும். இத புரோகிதரே சொல்றாரு, வேணா பாருங்க. நீ சொல்றது முக்கியம் இல்ல, புரோகிதர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்கணும். ஓகே. இப்ப என்ன ஆச்சுன்னு வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க. தத்தெடுக்க வேண்டான்னு நான் சொன்னேன், என் பேச்ச மீறி தத்தெடுத்தீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இதுக்குதான் வீட்ல பெரியவங்களோட பேச்ச கேட்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா, இப்ப அமிர்தா என்ன பண்ணிட்டான்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற என்னப்பா பண்ண முடியும்? அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி கூட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அதே மாதிரி இப்பவும் போயிட்டா. இப்படி திரும்ப திரும்ப சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னா யார் யாரு கூட எல்லாம் தேவையில்லாம சம்பந்தம் வச்சிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இல்ல சித்தப்பா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரணம். அவ நடத்தையை கவனிச்சு பார்க்கும்போது அவ மேல எனக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது. யார் கூடயோ தகாத உறவு வச்சிருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. எனக்கும் தேவ் சொல்ற மாதிரி தான் தோணுது. அதனாலதான் யார்கிட்டே சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டு வரா போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தத்தெடுத்து நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை காத்துல பார்க்க விடுங்க. அம்மா ப்ளீஸ், நீங்க வயசுல பெரியவங்க. அமிர்தாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பழி போடுறது ரொம்ப தப்பு. அவ சின்ன பொண்ணுமா, அவ மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்குப்பா விக்ரம். எங்க இருந்தோ வந்து அந்த பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கை கூட இருக்கிற சொந்தக்காரங்க மேல இல்ல. இப்பதானே அவளை தத்தெடுத்துக்கிட்டீங்க. அதுக்குள்ள அவ மேல பொண்ணுங்கிற பாசம் இந்த அளவுக்கு பொங்கி வழிஞ்சிருக்குன்னா நிச்சயமா அவ உங்க 2 பேருக்கு ஏதோ மாயமந்திரம் பண்ணிருக்கா. சின்னத்தே, மாய மந்திரம் எதுவும் இல்ல. அமிர்தா உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. ஏன் தேவையில்லாம அவ மேல சந்தேகப்பட்டு எல்லாரும் அவ நடத்தைய பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? சரோஜா, ராஜேஸ்வரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க எல்லாம் அந்த பொண்ணை சந்தேகப்படுறது சரிதான்.
உங்க 2 பேருக்கும் அவ மகளாயிட்டாளேங்கிற பாசம், அதனாலதான் அவ கெட்ட குணம் உங்களுக்கு தெரியல. அன்னைக்கு அக்கா அவளை தத்தெடுத்துக்க வேண்டான்னு படிச்சு சொன்னாங்க. நீங்க அவங்க பேச்சு கேட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு தத்தெடுத்துக்கிட்டீங்க. போட்டோ அவ பூர்வீகம் என்னன்னு விசாரிச்சீங்களா? அதுவும் இல்ல. அவ சும்மா வீட்டு விட்டு போயிருக்காளா, இல்ல நகை பாத்திரம் பண்டம் ஏதாவது தூக்கிட்டு ஓடிட்டாளா? அதுவும் தெரியல. சரோஜா, பொண்ணுங்கிற பாசத்தை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு முதல்ல உன்னோட பணம் நகை எல்லாம் இருக்கான்னு உள்ள போய் பார்த்துட்டு வா. இல்ல சின்னத்தை, அமிர்தா அப்படிப்பட்ட காரியத்தை பண்ற பொண்ணு இல்ல. அவ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கணும். முதல்ல எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வருவா இல்ல, அந்த மாதிரி தான் எங்கேயாவது போயிருக்கணும். ஆமா, சரோஜா சொல்றதுதான் சரி. நீங்க எல்லாரும் தேவையில்லாம அமிர்தாவை ரொம்ப சந்தேகப்படுறீங்க. அந்த பொண்ணு திருடி இல்ல, திருட்டு புத்தியும் கிடையாது. ஐயா, எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு யாருக்குப்பா தெரியும்? எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கப்பா. நம்ம வரைக்கும் சேஃப்டியா இருந்துக்கணும். நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். ஆனா கையில கத்திய கொடுத்து குத்துன்னு சொன்னா எப்படி? மாமா, நீங்க எதுக்கு சும்மா அமிர்தா மேல? சரோஜா, தேவ் சொல்ற மாதிரி ஒரு தடவை செக் பண்றதுல தப்பே இல்ல. போய் எதுக்கும் செக் பண்ணிட்டு வா போ. நான் செக் பண்ண மாட்டேன். எனக்கு அமிர்தா மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரோஜா, நாங்க அத்தனை பேரும் இவ்வளவு தூரம் சொல்றோம். ஆனா நீயும் உன் புருஷனும் இப்படி அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? நீ என் கூட வா, பார்க்கலாம். வா. வாப்பா விக்ரம். உள்ள போய் பாரு. போய் பாரு சரோஜா. இல்ல சின்னத்தை, நான் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் அமிர்தா எதையும் திருடிட்டு போயிருக்க மாட்டா. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பார்க்க வேண்டாம், நானே பார்க்கறேன். கீயை கொடு. அங்கதான் இருக்கு. பாரு சரோஜா, நகை பொட்டியெல்லாம் எப்படி திறந்து வச்சுட்டு போயிருக்கா பாரு. இதுல இருந்த நகைகள் எல்லாம் அவ திருடிட்டு போயிருக்கா. பாரு, நல்ல கண்ணை திறந்து பாரு. இப்பவாவது என் பேச்ச நம்புறியா? நீ வச்சதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணு. என்னங்க, என்னோட நகைகளையும் பணத்தையும் காணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். ஆனா இப்ப அங்க எதுவும் இல்ல. சரோஜா, என்ன சொல்ற? நீ சரியா பாத்தியா? பார்த்தங்க, எதுவும் காணோம். வாங்க, நீங்களே பாருங்க. சரோஜா, பூட்டி வச்சிருந்த பீரோக்குள்ள இருந்த பணம் நகையெல்லாம் எங்க போயிருக்கும் சொல்லு? தானாவா எழுந்து நடந்து போயிருக்கோம். அந்த பொண்ணு அமிர்தாவும் வீட்டுல காணோம். அப்ப அவ தானே திருடிட்டு போயிருக்கணும். ஏன்பா, உன் கண்ணால பார்த்துமா உனக்கு நம்பிக்கை வரல? அமிர்தா எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கிறதுக்கு உனக்கு சாட்சி வர வேணுமா? ஆமா அண்ணி, ராஜி சொல்றது சரியாதான் இருக்கு. காலையில இருந்து அவளை காணுங்கும் போது இந்த வேலையை நிச்சயமா அவ தான் செஞ்சிருப்பா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு புது ஆளுன்னு இது வரைக்கும் வேற யாருமே வரலையா? எனக்கு அப்பவே தெரியும் அந்த பொண்ணு அமிர்தாவால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிரச்சனை வரும்னு. ஆனா அந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ரோட்ல போற திருடிய வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா வேற என்ன ஆகும்? அவ வேலையை அவ செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்ல நீ, இந்த அமிர்தாவை
விக்ரமும் சரோஜாவும் பொண்ணுங்கிற அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதை பத்தி கூட நினைச்சு பார்க்காம அவளுக்கு தேவையானதை சுருட்டிக்கிட்டு போயிட்டா பாருங்க. அவளை போய் தத்து எடுத்திருக்காங்க. சித்தப்பா, தயவு செஞ்சு அமிர்தாவை பத்தி அப்படி பேசாதீங்க. அமிர்தாவை பத்தி எனக்கும் சரோஜாக்கும் நீங்க ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். கோவில் குருக்கள் வீட்டில் வளர்ந்த பொண்ணு, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். அப்படின்னா உன் பீரோல இருக்கிற பணமும் நகையும் எங்க போயிருக்குன்னு சொல்ற? பதில் சொல்லுங்க. பணமும் நகையும் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. அப்பா, இது தப்பு இல்லையா? எது? இவ்வளோ பிளாக் மணி வச்சிருக்கிறதுப்பா, சட்டப்படி இது குற்றம் தானே? ஆமா, வெளியில தெரிஞ்சாதான் தப்பு, தெரியலன்னா தப்பு இல்லை. இந்த நாட்டில் இந்த மாதிரி பிளாக் மணி வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. விடு. என் மனசுக்கு என்னமோ இது சரியா படலப்பா. ஒருவேளை நம்மக்கிட்ட பிளாக் மணி இருக்கிற விஷயம் வெளியில யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகும்? கம்பெனி ரிப்புடேஷன் என்ன ஆகும்? இதை பார், அதை பற்றியெல்லாம் யோசி மூளையை குழப்பிக்காத. இந்த அமௌண்ட்டை நான் சொல்கிற இடத்துக்கு நீ அனுப்பி வை. மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யார் நீங்க? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். உங்ககிட்ட பிளாக் மணி இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதான் ரெய்டு பண்ண வந்திருக்கோம். தயவு செஞ்சு கோஆபரேஷன் பண்ணுங்க. அது சார் வந்து உங்க மொபைல் ஆபீஸ்க்கு எல்லாத்தையும் கொடுங்க. கொடுங்க சார். இல்ல சார், அது வந்து உங்க மொபைலையும் கொடுங்க. எங்க உங்க சேம்பர் எங்க? சார் அந்த பக்கம் இருக்கு சார். ஆபீசர், இவரோட சேம்பரை செக் பண்ணுங்க. ஓகே சார். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். சார். ஓ மை காட். ஒழுங்கா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சார், இங்க ஒரு சூட்கேஸ் இருக்கு. வெளியில எடுங்க, எடுத்து செக் பண்ணுங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன சார் இதெல்லாம்? பிளாக் இல்லாம வேற என்ன? உங்களோட இந்த அமௌண்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து எந்த அக்கௌண்ட்ஸும் எங்களுக்கு கிடைக்கல. ஏதாவது அக்கௌண்ட் இருந்தா காட்டுங்க. சார், அது சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வாஷ்ரூம் போயிட்டு வரவா? வாஷ்ரூம் எங்க இருக்கு? இந்த பக்கம் போய் பாருங்க. போகலாம் சார். சரி, போயிட்டு வாங்க. இது அர்ஜுன் ஜாதகம். இது பொண்ணுங்களோட ஜாதகம். ஓஹோ, திருவேணி அம்மா, நல்ல அலசி ஆராய்ஞ்சு பொண்ணு தேடி இருப்பீங்க போல இருக்கு. ஆமாங்க, 2-3 ஜாதகம் வந்திருந்தது. இந்த ஜாதகத்தை எல்லாம் பார்த்து எங்க அர்ஜுனுக்கு எந்த ஜாதகம் பொருந்துன்னு பார்த்து சொல்லுங்க. சரி. புரோகிதரே, இது எங்க அத்தையோட தங்கையோட பேத்தி ஜாதகம். இந்த ஜாதகம் எங்க அர்ஜுன் ஜாதகத்துக்கு பொருத்தமா இருக்குமான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்க. ஜாதகம் பொருத்தமா இருந்தா இவங்க 2 பேருக்குமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும். சரி, பார்க்கறேன். நீங்க சொல்றது இந்த பொண்ணு தானே? பேரு மயூரி. ஆமாங்க, அவதான். பள்ளி ஐயோ கடவுளே, என்ன நடக்குது புரோகிதரே? ஜாதகம் பார்க்கிற நேரத்துல ஹேமா மேல பல்லி விழுந்தது. இப்ப என்னடானா விளக்கு அணைஞ்சு போச்சு. என்ன இதெல்லாம்? இது சுபசகுனம் கிடையாது, அபசகுனம். ஐயோ, அடுத்த சுக்லபக்ஷம் வர்ற வரைக்கும்
இந்த ஜாதகங்களை எல்லாம் பார்க்க எந்த நாளுமே உசிதமா இல்லை. அப்படின்னா இதனால எங்க அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா புரோகிதரே? ஆமாமா, உங்க மகனுக்கு சர்ப்பதோஷத்தால ஏற்படக்கூடிய ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறதால இந்த மாதிரி சகுனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அர்ஜுனோட கண்டத்திலிருந்து அவனை காப்பாற்ற யாராலையும் முடியாது. அவனுக்கு இந்த நாள் தான் ஆபத்து வரும்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அடுத்த 1.5 மாசத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஆபத்து வரக்கூடிய நிமிஷங்களா இருக்கும். இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லையா புரோகிதரே? பரிகாரம்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். என்ன ஆனாலும் உங்க பையனை தனியா வெளியே அனுப்பாதீங்க. எப்பவும் அவன் கூட யாராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே புரோகிதரே. ஏற்கனவே இதை பத்தி நான் அவன்கிட்ட பேசி கூட பார்த்தேன். அதுக்கு அவன் இப்படிலாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். இத பாருங்க, அவன் அப்படி சொல்றாங்கிறதுக்காக நீங்க சும்மா இருந்தா அவனுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் கூட எப்பவும் யாராவது இருக்கிற மாதிரி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது.